இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து மார்கன். விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியிருக்கிற படம். டிடெக்டிவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா, தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தொடர் கொலைகளை செய்கிற நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த நபர் வேண்டுமென்றே ஒரு தடயத்தை விடுறார். எப்படிப்பட்ட தடயத்தை விடுறாருன்னா, அந்த கொலைகள் அனைத்தும் ஒரு நபரால் செய்யப்படுகிறது அப்படிங்கிற தடயத்தை மட்டும் விடுறாரு. மீதி எந்த தடயத்தையும் அவர் விடுறதில்லை. அப்போ இதை ஒரு உயர் போலீஸ் அதிகாரி, அந்த நபரால் பாதிக்கப்பட்ட ஒரு உயர் அதிகாரி, அவர் இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் த ரெக்கார்டாக அவரை ஒர்க் பண்ண வைக்கிறாரு இன்னொரு உயர் அதிகாரி. ஏன்னா அவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்றனால, அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறனால அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்போது நிறைய தடயங்கள் கிடைக்குது. அப்போ எப்படி அந்த கொலையாளியை அவர் கண்டுபிடிச்சாரு, அந்த கொலையாளி மாட்டிட்டாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய திரைக்கதை ஓகே, அவங்க கதை பண்ணியிருக்க விஷயம், திரைக்கதை பண்ணியிருக்க விஷயம்லாம் அவங்க ஒரு துப்பறியும் கதை எப்படி இருக்குமோ அப்படி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கேரக்டர் மேலேயும் நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. மியூசிக் ஓகே, ஃபோட்டோகிராஃபி பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. இதிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கதையை நகர்ந்துக்கிட்டே போனால் கூட நிறைய இடங்களில் நம்ம வந்து இவராக இருக்க மாட்டார், இவராக இருப்பார், இவராக இருக்க மாட்டார்னு ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியுது. நமக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியுது. இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து இவரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸை வச்சுருக்காங்க. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இவராக இருக்குமோன்னு சந்தேகப்படணுன்றதுக்காகவே வந்து நிறைய விஷயங்களை உள்ளார வைக்கிறது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி சில காட்சிகள் வந்துடுது. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க, இஎஸ்பி. அவங்க வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவரை வச்சு வெளிநாடுகளெல்லாம் விசாரணை ஆகிருக்கு. அது மாதிரிலாம் நீங்கள் துணுக்குகள், செய்திகள்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு நபரை தான் இந்த படத்துலையும் வந்து காட்டுறாங்க. அவருடைய எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் மூலிமா சில விஷயங்களை அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்சிகள்லாம் வருது. துப்பறியும் விஷயம்னாவே ஒரு மனிதன் தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சா தானே நமக்கு ஆர்வமாக இருக்கும், உள்ளே இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும். அவருடைய அறிவை பயன்படுத்தி எப்படி புலனாய்வு செஞ்சார், அது பேரே புலனாய்வு தானே. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாமல் இன்னொருத்தருடைய உதவியை நாடும் பொழுது அந்த இடத்துல படம் வந்து ஸ்லோவாகிடுது. ஸோ அப்போ யார் கண்ட்ரோலும் இல்லை, ஆடியன்ஸும் இங்கே. ஏன்னா எல்லாமே இன்னொரு நபர் தான் கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு அந்த இடத்துல ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஜேம்ஸ் பாண்ட் கதை, மற்ற இன்வெஸ்டிகேட் பண்ணுற படமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியோ அல்லது சம்மந்தப்பட்ட நபரோ, பாதிக்கப்பட்ட நபரோ, அவர் போய் அவருக்கு இருக்கிற அனுபவம் மற்ற விஷயங்களை வச்சு தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி கண்டுபிடிப்பார். அப்படி விஷயங்கள் இல்லாமல் இங்கே கொஞ்சம் அப்படி ட்ராக் அந்த இடத்துல மாறினால தான் ஒரு மார்கன் பேர் வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது மட்டும்தான் இந்த படத்தில் கொஞ்சம் நம்ம லேகாக பார்க்குற விஷயம். மற்றபடி லாஜிக்கெலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் ஆகும். மேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கொலைக்காக அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து, அந்த காரணம் தான் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு காரணம், ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயத்தை அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதை நீங்கள் தேட்டரில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தை போர் அடிக்காமல் நிச்சயமாக வந்து ஸ்க்ரீனில் ஒரு முறை பார்க்கலாம். படத்தை தயாரித்த குழுவுக்கு வாழ்த்துக்கள்.